இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். சார் 75 சார். யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி அர்னால் ஜிம்காரன். காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இது நியாயமாடா? பழைய கோல்மாலையெல்லாம் விட்டுட்டேன். இப்ப நான் நியூ மேன். பெட்டி எடுத்துட்டு கோ மேன். நீ இல்ல நான் வேற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்க. என்ன வழி வந்து ஸ்ரீதேவி வேணான்னு சொல்ற? ஸ்ரீதேவி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கா. இப்ப எனக்கு வாண்டட் செண்பகம். யார் இந்த செண்பகம்? ராங் கொஸ்டின். கோ மேன். டேக் தட் மிஸ். டேய், என்ன மாத்தலான்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல, என்ன சொன்னான்? அதுவா சார், போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்க. நான் சார் அப்படியா சொன்னா? ஆமா சார். சரி நீ சொல்லு, அவன் என்ன சொன்னான் சொல்லு. அதான் சார், போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான் சார். விளையாடியா நீ? அவன் எதனா சொல்லலாம்னு சொன்னா அதை சொல்லு. அவன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம். அப்ப என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னல. எப்படா சொன்ன? ஆனா என்ன சார் நீங்க ஆடிய ஆட்டம் என்ன? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டே லவ் மேட்ரு. அது ஃப்ரெண்டு சும்மா கும்முன்னு நச்சுன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பாரு, எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம பொதுவா ஒய்ஃபு கிட்ட கம்முன்னும் மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஏன் நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன். நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். பக்கத்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதனால டேர்ம் ஃபீஸ் எவ்வளவு, என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். சக்தி, நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல.
ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கே. யோசிச்சு இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுங்க. ஐயோ இந்த கௌசிக் கொண்டா இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணா எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது. ஆமாம் பஸ், கரெக்ட் பஸ். ரியா நாட் ஃபேர் ஞாபகம் இல்ல? இருக்கு தல. சாச்சனா இது 3வது வாய்ப்பு. தர்ஷா பிக் பாஸ் எவ்வளவு ஏமாற்றமா இருந்தீங்க? பிக் பாஸ் திரும்பவும் இந்த போட்டியில நீங்க யாருன்னு காட்டுற வாய்ப்பு தானே இது? ஆமாம் பஸ். அப்ப அதில் தானே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமாம் சாரி பிக் பாஸ்.